பசங்கள்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சாச்சு. இந்த ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணலாம்? ஹாய் நிஷா, ஒரு காரம் சாரமான கோஸ்டர் ஃபுட் செஞ்சு சாப்பிடலாமா? செய்யலாமே. வாங்க, ட்ரெண்டிங்கான மரக்கானம் ஸ்பைசி ப்ரான் ரோஸ்ட் ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: 1/2 kg இறாலை சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், வெங்காயம், கரம் மசாலா, தனியாத்தூள், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், பச்சை மிளகாய், எண்ணெய், உப்பு. இதோடைய அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற இறாலில் எடுத்துருக்கிற எல்லா மசாலாவையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து 15லேருந்து 20 நிமிஷம் மேரினேட் பண்ண போகிறோம். மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற ப்ரானை ஒரு கடாயில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. சிம்மிலே வச்சு வதக்கி எடுத்துக்கணும். இப்படி நம்ம வதக்கும் போது இந்த ப்ரான்லேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி நல்லா வற்றி இந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே மசாலா எல்லாம் நல்லா ப்ரானோட சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ ப்ரானும் முக்கால்வாசி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வெங்காயத்தை வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு கேக்குதான்னு பாருங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரானில் உப்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை ரொம்ப வதக்கிடக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போதே நம்ம 4th ஸ்டெப்பாக ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து வர்ற மாதிரி பண்ணணும். ஆயிலில் ஆனியன், ப்ரான் எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வந்ததும் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ட்ரெண்டிங்கான மரக்கானம் ஸ்பைசி ப்ரான் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த காரசாரமான ப்ரான் ரோஸ்ட்டை ரசம் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு புது வீடியோ புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய்.